Rishi from Content Freud Private Limited. She is currently a project engineer in Department of Psychology and Project Development. She has started this interaction with our chief guest when we are valuing the learning experience for all. எதுக்காக வந்து யூஸ் பண்றோம்? So first வந்து full stack னா என்ன? உங்களோட opinion என்ன? Full stack னா என்ன? Database. So front end ஒரு back end ஒரு server ஓட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம database கனெக்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு full stack ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும். So full stack ங்கிறது first நம்ம என்ன சொல்றோம் பாருங்க. So முன்னாடி எல்லாம் எப்படி எடுத்துட்டாங்க அப்படினா ஒரு front end மட்டும் தனியா வந்து jobs related ஒரு back end தனியா database படிச்சவங்க தனியா இருந்தது serverல வந்து கனெக்ட் பண்றவங்க தனியா இருப்பாங்க. So serverல கனெக்ட் பண்றது எப்படி சொல்றது அப்படினா databaseல வந்துட்டு databaseல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. So இதுதான் இதுக்குமே டிஃபரன்ஸ். So ஒரு API கீ வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படினா நம்ம டைரக்ட்டா ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும்லாம் கிடையாது. So டைரக்ட்டா நம்ம இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கேதர் பண்ணிக்கலாம்? வெப் சர்வர்ல இருந்து எங்க இருக்குதோ அங்க இருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். So இதுல வந்து ரோல்ஸ் போடுறாங்க. ஜாப் ரோல்ஸ். So என்னென்ன இதுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் போடுறாங்க? வேற ரோல்ஸ்லாம் போடுறாங்கடா. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் போடலாம். பேக் எண்ட் டெவலப்பர் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் போடலாம். So இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. சரி UI UX னா என்னது? டிசைனிங் அப்ளிகேஷன். So அத வச்சு என்னென்ன பண்ணிக்கலாம்? வெப் டிசைன் பண்ணிக்கலாம். வேற So இதுல என்ன அப்படி இருக்கும் அப்படினா நீ டைரக்ட்டா கோட்ஸ் கொடுக்காம ஒரு டிசைனிங் பண்ணியே நீ வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். So அதான் இது வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கு. So ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா இது வந்து உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்றேன். So ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். So அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படினா அதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இப்போ